தாவேக்க விஜய் கேட்ட சின்னம் என்ன? விசில் சின்னம் கிடைத்தது எப்படி? டெல்லி தந்த கிரீன் சிக்னல். விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. இந்த சின்னம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. விஜயின் தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தை நாடியிருந்தது. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு ஆணை 1968 விதிகளின் கீழ் தங்களுக்கு ஒரு தேர்தல் சின்னத்தை ஒதுக்க கோரி இக்கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் செவ்வாய்க்கிழமை மனு அளித்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் முதல் தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனது வேட்பாளர்களுக்கான பொது தேர்தல் சின்னம் கேட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகியிருந்தார். டிவிகே இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் விசில், ஆட்டோ ரிக்ஷா, மைக்ரோஃபோன் உள்ளிட்ட 10 சின்னங்கள் அடங்கிய பட்டியலுடன் தேர்தல் சின்னங்கள் ஆணை 1968 கீழ் விண்ணப்பத்தை கடந்த சில வாரங்களுக்கு முன் சமர்ப்பித்தார். இந்த சின்னம் விவகாரத்தில் டெல்லி விஜய்க்கு எதிராக கேம் ஆடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விஜய் தரப்பிற்கு அவர்கள் கேட்ட சின்னமே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இந்த சின்னம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விசில் சின்னத்திற்கே கட்சி அதிக முக்கியத்துவம் அளித்து கட்சி தரப்பு அந்த மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தது. அது 2019 ஆண்டு விஜய் நடித்த பிகில் திரைப்படத்துடன் தொடர்புடையது. எளிமையான, மக்கள் சுலபமாக தொடர்புபடுத்தக்கூடிய, விரைந்து வாக்காளர்களை சென்றடையக்கூடிய சின்னமே கட்சிக்கு தேவை என்று விஜய் கருதுவதாக கூறப்படுகிறது. சமர்ப்பிக்கப்பட்ட 10 சின்னங்களில் 7 புதிதாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு கிடைக்கும். இலவச சின்னங்கள் 3 சுயமாக உருவாக்கப்பட்டவை ஆகும். பேரணிகளின் போது தொண்டர்களிடையே எடுத்துச் செல்லவும் விநியோகிக்கவும் எளிதாக இருக்கும் என்பதால் விசில் தாவேக்காவிற்கு சாதகமாக இருக்கும். இதனால் அதை கேட்டு தாவேக்கா அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பொது சின்னங்கள் முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கப்படுகின்றன. இதையடுத்து விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு விசில் சின்னம் தேர்தல் ஆணையம் மூலம் ஒதுக்கப்பட்டு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய்க்கு இந்த சின்னத்தை தேர்வு செய்ய சொன்னது அவரின் ஆஸ்தான ஜோஷியர் என்று கூறப்படுகிறது. அரசியல் ஆலோசகர்கள் இது குறித்து நம்மிடம் பேசுகையில், விசில் சின்னம் சுவரில் வரைவதற்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தெளிவாக தெரிவதற்கும் எளிதாக இருப்பதால் பிரச்சார ரீதியாக சிறப்பாக செயல்படும். சின்னங்கள் வேட்பாளர் பெயர்களைப் போலவே முக்கியம். அங்கீகாரம், மக்களிடையே எளிதாக சென்று சேர்வது, பார்த்தவுடன் தெரிவது ஆகியவை வாக்குப்பதிவு நாளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த வகையில் விசில் சின்னம் விஜய்க்கு சாதகமாக இருக்கும் என்று கூறியுள்ளனர். வடிவமைப்பின் எளிமையும் பார்வை புலப்படும் தன்மையும் வாக்காளர்களின் நினைவாற்றலை மேம்படுத்தும். முக்கியமாக விசில் சின்னம் இளைஞர்கள் தொடங்கி வயதானவர்கள் வரை பலருக்கும் பிரபலமான சின்னம்.